தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான, சிறப்பான, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1, 2 ஜாப் கிடையாது. எக்கச்சக்கமான ஜாப் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஜாப், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மாதம் 81,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். பெண்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ராப்பராக எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே சேர்த்து தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா ஜாப் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாப்பில் எவ்வளோ ஜாப் போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ பே பார்த்தீங்கன்னா லெவல் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பாருங்கள், 6 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே லெவல் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஜாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 விதமான ஜாப் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 6க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா 10 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 6 6 12 + 10ஓட சேர்த்து 22 ஜாப் போஸ்டிங் மட்டுமே அவைலபிளாக வந்து இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 22, இதில் பாருங்கள் லெவல் 7ல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக 15 விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 22 + 15 அப்படின்னா 30 37 போஸ்டிங் ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 37 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சூப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பை பற்றி. ஸோ பே லெவல் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை 47,000 ஆரம்பித்து 1,51,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ்லேயே ஸ்டேட் கேட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ எல்லா ஜாப்புமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏஜ் லிமிட் அந்த ஜாப் போஸ்டிங்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லெவல் 7ல் சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 விதமான 9 கிடையாது 15 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரு, இன்ஸ்பெக்டர்லேயே எக்ஸாமினருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரானது இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் வந்து சூப்பரான ஈஸியான ஒரு ஜாப். ஸோ எல்லாமே இது பண்ணிக்க முடியும். இன்ஸ்பெக்டரில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்லேயே எக்கச்சக்கமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஜாப் தான் வந்து நிறையா வந்து இருக்குது. சரியா? ஸோ இதற்கு பொறுத்த வரைக்கும் சில ஜாப்புக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில ஜாப்புக்கு 20லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்குன்னு இருக்காங்க. சில ஜாப்புக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாப் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி லெவலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே நேரத்தில் போஸ்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 12 வயதுக்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் எனக்கு கிளியராக பேச முடியல. ஸோ இதனால் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா. அதிகபட்சமாக 32, 27 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து கேட்டகிரி மீன்ஸ்னால் உங்களுக்கு வந்து கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வயதுக்குள்ளேருந்து இந்த வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற விதத்தெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ கேட்டகிரி மீன்ஸ் அந்த கேட்டகிரி, அது உங்களோட கேஸ்ட் கேட்டகிரி வந்து கிடையாது. இது வந்து ஏஜ் கேட்டகிரி லைட்டாக பிரிச்சிருக்காங்க. இன்கேஸ் இங்கே 2/8/1999லேருந்து 1/8/2008க்குள்ளே நீங்கள் பிறந்தவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உங்களோட ஏஜும் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடமும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடமும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஏஜ் லிமிட் செக் பண்ணி உங்களோட ஏஜை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷனை வச்சும் உங்களோட கேட்டகரியை வச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்திருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா ஜாப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவைலபிளாக வந்திருக்கும். பட் நம்ம அப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இது இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க, கம்பைன்டு கிராஜுவேட். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப். இந்த ஜாப்போட நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை போகிறது ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அடிஷனல் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டோட டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துட்டு அதே டீடைல்ஸ் இங்கே கீழே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே நேமை நீங்கள் கீழே கொடுங்க. உங்கள் நேம் கொடுக்கும்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டிசியில் என்ன நேம் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் அதில் கொடுக்கணும். எதுவும் நேம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க நேமில் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணலை, 10th என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்கள் இப்போயும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்றது கொடுத்துட்டு இதையும் கிளிக் பண்ணி மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்றது கொடுத்துட்டு டேட்டு மந்த் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஸோ அதே டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துட்டு இல்லை உங்களோட ஃபாதரோட நேம் கொடுத்துட்டு உங்கள் ஃபாதர் நேம் இதே நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் மதர் நேமை கொடுத்துட்டு உங்கள் மதர் நேமும் இதில் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் எந்த இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய யூனிவர்சிட்டி நிறைய ஸ்கூல் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு அந்த ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதனால் அந்த ஸ்டேட் போர்டு ரிலேட்டடாக எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களோட 10th இருக்கக்கூடிய உங்களோட ரோல் நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களோட மார்க் ஷீட் டிசி எடுத்து பார்த்தாலே அதில் உங்கள் ரோல் நம்பர் இருக்கும். ஸோ உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துட்டு அதே ரோல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு எந்த வருடம் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ட்டு இயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே இயரை நீங்கள் எங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் கேட்பாங்க. 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் எதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சேமாக சூஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பராக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அடிஷனல் டீட்டெயில்ஸாக நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு ஃபைனலாக டிக்ளரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டாலே போதும். இந்த பேஜுக்குள்ள போயிட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் இப்போ அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஜாப் சூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். டோட்டலாக 180 மார்க்கும் அதுக்கப்புறம் 200 மார்க்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாப் சூஸ் பண்ணுற கேட்டகரி ஜாப்ஸை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் உங்களுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். நம்ம சொல்லாத முக்கியமான விஷயங்கள் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நீங்களும் ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு 1க்கு 2 டைம் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஜாப் ஓகேவா இருக்குது அப்படின்னு நினச்சால் மட்டும் மறக்காம இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ண வீடியோவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.